இயேசு கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்ட இரண்டு கள்ளர்கள், two thief on the cross, penitent thief and impenitent thief, disciples of Jesus Christ ministry. B. Dewis James. மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 38. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கள்ளர் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். மார்க்கு 15 அதிகாரம் 27 வசனம். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கள்ளரை அவரோடே கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். லூக்கா 23 அதிகாரம் வசனம் 32 மற்றும் 33. குற்றவாளிகளாகிய வேறே இரண்டு பேரும் அவரோடே கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள். யோவான் 19 அதிகாரம் வசனம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். சுவிசேஷ புஸ்தகமான மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இந்த கள்ளர்களை குறித்து வாசிக்கலாம் மற்றும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயும் வெளிப்படுத்தியிருக்கிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமையும் இவ்வசனங்களை வாசிக்கும் போது காணலாம். ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனத்திலே அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு என்கின்ற தீர்க்க தரிசனம். மார்க்கு 15 அதிகாரம் 28 வசனத்திலே அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவர் செய்த ஊழியம் மற்றும் அற்புதங்கள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் போன்றவற்றால் தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் எழுதப்பட்டவைகள் நிறைவு பெற்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகின்றார். இரண்டு கள்ளர்கள் அவருடன் வலது பக்கத்திலே ஒருவன், இடது பக்கத்திலே ஒருவன் சிலுவைகளிலே அறையப்படுகின்றார்கள். இந்த சம்பவம் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் ஆகும். மத்தேயு மற்றும் மார்க்கு வசனத்திலே இவ்விருவரையும் கள்ளர் என்றும், லூக்கா வசனத்திலே இவ்விருவரை குற்றவாளிகள் என்றும் எழுதியிருக்கின்றது. ஏசாயா இவ்விருவரை அக்கிரமக்காரர்கள் என்று வெளிப்படுத்துகின்றார். காஸ்பல் ஆஃப் நிக்கோடேமஸ் நற்செய்தி நூலிலே இயேசு சிலுவையில் மரித்தபோது நடந்த சம்பவங்களை விவரிக்கின்றது. இவை அதிகாரப்பூர்வமாக வேதாகமத்தில் சேர்க்கப்படவில்லை. இரண்டு கள்ளர்களின் பெயர்களை இந்த நூலிலே காணலாம். வலது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டவனின் பெயர் டிஸ்மாஸ், இடது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டவனின் பெயர் கெஸ்டஸ். சிலுவையில் அறையப்படுதல் என்பது ரோமர்கள் ஆட்சியின் காலத்தில் நடைமுறையில் இருந்த மரண தண்டனையாகும். இந்த தண்டனை கடற்கொள்ளையர்கள், அடிமைகள், தேச விரோதிகள், ரோம சட்டத்தை மீறுகிறவர்கள், கொலை குற்றவாளிகள், கடுமையான குற்றம் செய்பவர்களுக்கு கொடுக்கப்படும் மரண தண்டனையாகும். கபாலஸ்தலம் அல்லது கொல்கொத்தா என்று அழைக்கப்படும் இடத்திலே